ஓம் சாந்தி. நான் தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் விடுபட்டு என்னை ஒரு ஆத்மா என்று அனுபவம் செய்கின்றேன். நான் தந்தைக்கு சமமாக ஆவதற்காக இன்று தந்தை கொடுத்த ஒவ்வொரு சமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். எப்படி பாப்தாதா இருவருமே நிராகாரியாக இருக்கின்றார்களோ, ஆத்ம அபிமானியாகவும் இருக்கின்றார்களோ, அதே போல தந்தையை பின்பற்றுகின்ற ஆத்மா நான் தந்தையை பின்பற்றி சதா முன்னேற்றம் அடைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்பதற்காக மனதளவில் கூட யாருக்கும் என் மூலமாக துக்கம் ஏற்படக்கூடாது என்று நான் எச்சரிக்கையாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையினுடையவராக ஆகி தந்தையின் காரியத்தில் உதவியாளராக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து அவசியம் ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் பகவானின் ஸ்ரீமத் மூலம் சிறந்தவனாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் நிச்சயத்தோடு இருந்து குஷியை அதிகரித்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி இந்த சுயராஜ்ய பதவியை அடைகின்ற ஆத்மா. நான் முயற்சி செய்து மம்மா பாபாவை பின்பற்றுகின்ற ஆத்மா. நான் தேக அபிமானத்தை விடுத்து சிவ தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக நினைவு யாத்திரையை கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் தேகி அபிமானியாகி தந்தையை நினைவு செய்து சக்கரத்தையும் நினைவு செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஆன்மீக யாத்திரையில் இருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது திரும்பிச் செல்லுகின்ற ஆத்மா. நான் தந்தையை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு செய்து குஷியின் அளவை அதிகரித்துக் கொள்கின்ற ஆத்மா. தந்தை அனைவரின் பிரியதர்ஷனாக இருக்கின்றார். ஆத்மாவாகிய நான் பிரியதர்ஷனை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து செய்து புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் திருகால திருஷ்டியாக
வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் முழு சக்கரத்தையும் புத்தியில் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் கலங்கரை விளக்காக இருக்கின்ற ஆத்மா. நான் ஒவ்வொருவருக்கும் சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வழியை கூறுகின்ற ஆத்மா. நான் ஞானம் மற்றும் யோகமுடையவனாக ஆகின்ற ஆத்மா. நான் தேகி அபிமானியாகி இனிமையானவனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கின்ற ஆத்மா. நான் பேசுவது செய்வது கூட மிகுந்த கம்பீரத்தன்மையோடு இருக்கின்ற ஆத்மா. ஈஸ்வரிய குழந்தையாகிய என் வாயிலிருந்து சதா ஞான ரத்தினங்களையே வெளிப்படுத்துகின்ற ஆத்மா. நான் தான் லட்சுமி நாராயணரின் குலத்தினராக இருந்த ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக 21 பிறவிகளுக்கான பாக்கியத்தை சேமிக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தின் கதியை புரிய வைக்கின்ற ஆத்மா. நான் பிறரையும் எனக்கு சமமாக சதா சுகமுடையவராக ஆக்குகின்ற ஆத்மா. நான் என்னுடைய முகத்தை எப்பொழுது தேவதையைப் போல குஷியில் மலர்ந்திருக்கின்ற ஆத்மா. நான் உலகத்திற்கு அதிபதியாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் அன்பான குழந்தையாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையைப் போன்று சுகத்தை அளிப்பவனாக ஆகின்ற ஆத்மா. நான் அளவு கடந்த குஷியில் இருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையில்லாத ஆஸ்தியை எல்லையில்லாத தந்தையிடமிருந்து பெறுகின்ற ஆத்மா. நான் எனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை செய்கின்ற ஆத்மா. நான் கோபத்தின் மீது மிகுந்த கவனமாக இருக்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய முகத்தை எப்பொழுதும் தேவதைகளைப் போல வளர்ந்ததாக வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் சுயம் என்னை ஞான யோகத்தினால் தேவதையாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் சக்திசாலியான கண்ணாடி மூலமாக அனைவருக்கும் என்னுடைய சுய தரிசனத்தை சேவிக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தியாக இருக்கின்ற ஆத்மா. நான் சக்திசாலியான
கண்ணாடியாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் படிப்பினை எனது சொரூபத்தில் கொண்டு வந்து ஞான சொரூபமாக, அன்பு சொரூபமாக இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மீது நிச்சயம் வைத்து சுயத்தின் மீதும் நிச்சய புத்தி உடையவனாகி காரியம் செய்து வெற்றி மேல் வெற்றியை பெறுகின்ற ஆத்மா. நான் எந்த ஒரு பிரச்சனையையும் விளையாட்டாக உணர்கின்ற ஆத்மா. நான் நிச்சயம் என்னும் அஸ்திவாரத்தை வலுப்படுத்தி சதா பயமற்றவனாக, கவலையற்றவனாக இருக்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் தினமும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.